விழுப்புரத்தில் நகர தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் தொடர்ந்து மின்கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் வருகிற 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அறிவிப்பின்படி இன்று விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல். வெங்கடேசன் அவர்களின் உத்தரவின் பேரில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற 25ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 3 மணி அளவில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மின்கட்டண உயர்வை கண்டித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதையொட்டி இன்று விழுப்புரம் நகர கழக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் நகர கழக செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆதவன்முத்து, நகர தலைவர் சிவா, நகர துணைச் செயலாளர் சீதாபதி, மாவட்ட அணி நிர்வாகிகள் செல்வா, வெங்கடேசன், மகளிர் அணி லதா, வடக்கு அணி செயலாளர் பிரதாப் என்கிற பாலாஜி, நகர கழக அணி நிர்வாகிகள் கணேசன், ரமணா, வெங்கடேசன், கோபி, சாதிக், சுமதி, இந்திரா, அறிவழகன், வார்டு செயலாளர்கள் சுந்தரபாண்டி, வெங்கடேசன், ராஜா, சண்முகம், ராஜு, சத்தியமூர்த்தி, வீரப்பன், புருஷோத்தமன், செல்வம், பிரகாஷ், நன்றி உரை மாவட்ட பிரதிநிதிகள் கண்ணபிரான், ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர். வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். மாநில பொதுக்குழு சொல்லிட்டு போனோம்னா அதான் உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா அது தொடர்ந்து அவங்க ஃபங்க்ஷன் தான் கொடியேற்று நாள் இருக்குது. அது ஏன்னா இப்போ அப்போ நம்ம கொடி பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. அதில் அவங்க அதான் மைக்கில் நம்ம வேட்டக்குள்ள கொடுத்தாச்சு. அதெல்லாம் போர்டு ஆரம்பம் போர்டு பண்ணி நம்ம கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு செல்வம் ஏற்றுக்கணும். ஏசுவா அவன் செல்லுதான் நம்ம